சிஜில் யந்திரம் அப்படின்னு வந்து நம்ம அதை முழுசா எடுத்துக்க முடியாது. ஓகே. சிஜில் குறியீடுகள் அப்படின்னு சொல்லலாம். ம். சரிங்களா? இப்போ என்னன்னா, நம்ம நம்ம முன்னோர்கள் எல்லாமே நிறைய குறியீடுகள் மூலமா இந்த பிரபஞ்சத்துக்கு சில விஷயங்களை சொல்லியிருக்காங்க. ஓகே. சரிங்களா? நிறைய விதமான குறியீடுகள் இருக்கு. இப்போ ரொம்ப பேசிக்கா சொல்லணும்னா, இப்போ ஸ்வஸ்திக் ஒரு சிம்பிள் பார்க்குறோம் இல்லையா? அந்த சிம்பிள் ஒரு குறியீடு தான். ஓகே. ஏதாவது ஒரு புதுமனை புகுவிழாக்கோ இல்லை ஏதாவது ஒரு புதுசாக ஒரு இடத்துக்கு போகும்போது அந்த ஸ்வஸ்திக் வரைஞ்சி லாபம் அப்படின்னு சொல்லி எழுதுவாங்க. அப்போ அந்த ஸ்வஸ்திக் வந்து மகாலட்சுமி அம்சமாக பார்க்கப்பட்டு அது சுபிக்ஷத்தை வர வைக்கக்கூடிய ஒரு சிம்பிள் அப்படிங்கிறது தான் அது பார்க்கப்பட்டது. சரிங்களா? அப்போது இந்த மாதிரி நம்ம கலாச்சாரத்தில் அந்த மாதிரி யூஸ் பண்ணோம். சரிங்களா? மேற்கத்திய நாடுகளில் வந்து வேற வேற விதமாக இதை குறியீடுகளாக பயன்படுத்துகிறாங்க. ஆக்சுவலாக இப்போது ஸ்வஸ்திக் சிம்பிள் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து சுபிக்ஷத்துக்கு பயன்படுத்தினோம். இதே ஸ்வஸ்திக் வந்து ஆன்டி கிளாக் வைஸ் டைரக்ஷனில் சுற்றுற மாதிரி யூஸ் பண்ணி ஒரு ஆள் ஃபேமஸ் ஆனார். யாருன்னு பார்த்தீங்கன்னா ஹிட்லர். அப்போ பாருங்களேன், ஒரு சிம்பிளை கிளாக் வைஸ் யூஸ் பண்ணும்போது அது ஒரு விதமாக வேலை செய்யுது, ஆன்டி கிளாக் வைஸ் யூஸ் பண்ணும்போது அது ஒரு விதமாக வேலை செய்யுது. சரிங்களா? அப்போது குறியீடுகள் யூஸ் பண்ணி வரைகிறதுக்கு பேர் சிஜில் எந்திரம். ஹெல்த்தில் கான்சென்ட்ரேட் பண்ணுமா, இல்லை உங்களுக்கு பொருளாதாரத்தை ஈர்க்கணுமா, இல்லை ஒரு ஜாப் வேணும், என்ன விஷயம் உங்களுக்கு என்ன விஷயம் வேணுமோ அந்த விஷயத்துக்காக வரையக்கூடியது தான் இந்த சிஜில் ஆக்சுவலாக.